சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays. When I speak, when I wanted to speak, your lordship prevents me. You please sit down. No, He is arguing. You will not interrupt him when he's I am not interrupting, but I wanted to say. You please sit down. I'll have you have you removed from the court. So What do you say? Please call the security people. Have him removed from the court, please. அவையில் குறுக்கிட்ட மூத்த வழக்கறிஞர், முதல்ல அவரை தூக்கி வெளியேத்துங்க. கோபத்தில் வெடித்து பேசிய சந்திரசூட். நொடியில் அரண்டு போன நீதிமன்ற அமர்வு. சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது என்ன? I will now be constrained to issue something which is very unpleasant. Please keep quiet. Sit down here. You want to leave? It's your choice. I am leaving. You don't have to. Do not have to intervene. You don't have to tell me that you are leaving. Yes. இளநிலை மருத்துவ படிப்பிற்காக இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக பல புகார்கள் எழுந்தது. நீட் தேர்வின் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண், 67 பேருக்கு முழு மதிப்பெண்கள், நீட் தேர்வின் போது ஏற்பட்ட குளறுபடிகள், ஆள்மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதியது, ஒரே பயிற்சி மையத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுத்தது என தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள் வெடித்தது. எனவே நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள், பெற்றோர் என பல தரப்பினரும் மனு தாக்கல் செய்தனர். நீட் தேர்வு தொடர்பான 38 மனுக்களும் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இதனிடையே நீட் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மூத்த வழக்கறிஞர் நரேந்திர ஹூடா தனது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கும் போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா அடிக்கடி குறுக்கிட்டு இடையூறு செய்தார். அப்போது பேசிய தலைமை நீதிபதி சந்திரசூட், வழக்கறிஞர் ஹூடா வாதாடும் போது வேறு யாரும் குறுக்கிடுவதை நான் விரும்பவில்லை என தெரிவித்தார். இதனால் வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாராவுக்கும் தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா மீண்டும் குறுக்கிட்டு, இங்குள்ள வழக்கறிஞர்களில் நான் தான் சீனியர், நான் உங்களின் நண்பர், நான் உங்களின் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என பேசிக் கொண்டிருந்தார். இதை கேட்டு கோபமடைந்த தலைமை நீதிபதி, நான் எந்த நண்பரையும் இங்கு நியமிக்கவில்லை, எனக்கு உங்களின் பதில்கள் தேவையில்லை, அமைதியாக அமருங்கள், இல்லையென்றால் நீதிமன்றத்தை விட்டு உங்களை வெளியேற்றி விடுவேன் என கூறினார். சந்திரசூட் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா, நீங்கள் என்னை மதிக்கவில்லை என்றால் நானே நீதிமன்றத்தை விட்டு வெளியே சென்று விடுவேன், ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் என மீண்டும் இடையூறு செய்தார். இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற சந்திரசூட், தயவு செய்து காவலர்கள் வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாராவை நீதிமன்ற அறையிலிருந்து வெளியேற்றுங்கள் என சிவந்த முகத்துடன் கூறினார். இதனிடையே வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா, நானே நீதிமன்றத்தை விட்டு வெளியே செல்கிறேன், ஆனால் இது நியாயமற்றது என கூறினார். இதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி சந்திரசூட், இதை நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை, கடந்த 24 ஆண்டுகளாக நீதித்துறையை நான் பார்த்து வருகிறேன், நீதிமன்ற வழக்கு விசாரணையில் வழக்கறிஞர்கள் உத்தரவிட அனுமதிக்க முடியாது என தெரிவித்தார். இதை கேட்டவுடன் நான் நீதித்துறையை 1979ஆம் ஆண்டிலிருந்து பார்த்து வருகிறேன் என கூறி அந்த அவையை விட்டு வெளியேறினார். வழக்கறிஞருக்கும் தலைமை நீதிபதிக்கும் நடந்த வார்த்தை மோதலில் உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. அதே நேரம் வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாராவின் இந்த பேச்சுக்கள் நீதிமன்ற அவமதிப்பு என மூத்த வழக்கறிஞர்கள் கூறி வருகின்றனர். May I answer, my lord? May not happen in future. May I answer? When I speak, when I wanted to speak, your lordship prevents me. You please sit down. No, I'm among the lawyers here, I am the senior most. Sorry, you're not an amicus. I am not appointed. No, I am appearing for 16 students. Alright. When I wanted to speak, the Honorable Chief Justice prevent me from speaking. Mr. And I have an answer. He is arguing. You will not interrupt him when he's I am not interrupting, but I have an answer to say. I have an answer to give. You don't answer my question. He is answering the question. Okay, then, but it's a general question. It's a general I'm not question. telling you he's on his No, I am not interested in the He is on engagement his with the Honorable Chief Justice, but I wanted to say. You please sit down. I'll have you removed from the court. You please sit down. I'm warning you. I'll have to have you removed from No, the your court. lordship doesn't respect me. One second. I'll quit. One I on second. my own will leave. Mr. Matthews, I'm telling you one very simple thing.
Mr. Huda is engaged in a... Your Lordship, I have tried every best not to allow me to speak and put forward my You have no convention. right to intervene. I'm not intervening, I'm leaving. Yes. But one thing is said, I wanted to say, I wasn't allowed to speak. Yes, Mr. When I was speaking, your Lordship was showing the other side. Yes, Mr. And I have only one word to say, only Yes, one word Mr. leaving, Mr. one word to Matthews, say. please call the security people, have him removed from the court, please. I only want to answer. You will not say anything. You will not speak to the gallery. You will listen to me. I am in charge of my courtroom. Listening. You just keep quiet now. Yes, Mr. Huda. Yes, Mr. Huda. Yes, Mr. Huda. I'm leaving. Yes, Mr. Huda. Unfair. Yes, Mr. Huda. Mate, please. This is not a judicial. Mr. Matthews, I will now be constrained to issue something which is very unpleasant. Please keep quiet. Sit down here. You want to leave? It's your choice. I'm leaving. You don't have He to. said- You do not have to intervene. You don't have to tell me that you are leaving. Yes. No, because I sought permission Anybody to, I sought permission to speak. Matthews, you will not interrupt Mr. Huda. I will hear you, but I'll hear you after Mr. Huda is done. I am in charge of procedure in this court. And I've seen this court, I've seen the judiciary for the last 24 years. I will not allow any lawyer to dictate the procedure of the court. I've seen I will give you a full hearing, but after Mr. All Huda is done. right. Yes. I have Now, been, please I have, keep quiet. Yes, I have been Huda. seeing judiciary since 1979. Yes, Since 79. may I, my lord, This is contemptuous. What you are talking. my response is, my lord, straight away. And I did not do anything wrong. And I'm sorry, I was unfairly treated. That's a different story. Now, that's a different story. Let me come into the case. Make your submission. Coming to the state. Yeah, my lord. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.